நடனத்தை நமக்கு கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளை வீட்டில் படிப்பு நேரம் போக இந்த மொபைல் நோண்டாமல் இருக்க அவங்க பள்ளியில் சேர்த்து பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க டான்ஸோட இந்த லாஸ்ட்டில் கச்சேரி முடிஞ்ச போது நம்ம ஆட்கள் ஆடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அவங்கள்ட்டே பயிற்சி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதில் சரியாக ஆடாதவங்களுக்கு இந்த நாட்டியாரசு சேர்த்து விடுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நல்லது. இனி என்ன நன்றி வரைய சொல்லிடுறேன். நமது ஒரு திருவிழானது மிகவும் சிறப்பாக நடைபெற இருந்த திரு பங்கு பெறுவினர் மற்றும் மின்சார வாரியத்தினர், காவல்துறையினர் மற்றும் ஒளி அமைத்து தந்த MS ராஜா அவர்கள், தேர் ஜோடனை செய்து கொடுத்த தூத்துக்குடி செல்வம் அவர்கள் மற்றும் நமக்கு திருப்பலியில் மிகவும் உதவியாக இருந்த திரு குட்டிதாசன் அவர்கள், திருமதி ஜெயாமணி அவர்கள் மற்றும் ஒவ்வொரு திருப்பலியும் நேரலை செய்து கொண்டிருந்த ஜோயல் அவர்கள், இந்த பீட ஜோடனையை மிகவும் சிறப்பாக கொடுத்த திரு சில்வஸ்டர் மைக்கேல் ராஜா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் தன்னார்வலர்கள், எல்லாரும் பேரையும் சொல்ல முடியாது, மிகவும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. மற்றும் கோவிலுக்கு மாந்து மாற்றுதல், மாலை அணிவித்தல் மற்றும் இதர ஒத்துழைப்பு கொடுத்த திரு பேட்டரி மைக்கேல் அவர்களுக்கும், திரு சுரேஷ் அவங்க ரீடிங் ஸ்டாண்டு நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 60,000 ரூபா மதிப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிறுவங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கேபி பெயிண்ட் பண்ணுறதுக்கும் திரு வளன் அவர்கள், மைக்கேல் அமரதாஸ் போன்றவர் உதவி செய்திருந்தாங்க. அவர்களுக்கும் கீபோர்ட் மற்றும் கபில் இதோ உன் தாய் என்ற ஒரு போர்டு அடிச்சிருக்கோம். இதை பேர் அவங்க வெளியிட சொல்லலை, அதனால் அவங்களுக்கும் பீடத்திற்கு தேவையான பூக்கள் மற்றும் இதர பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் நமது அன்பியங்கள், பக்த சபைகள், அன்னாள் கல்வி நிறுவனங்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் இவை அனைத்தும் நடைபெற அதிக நன்முறைகளை வாரி வழங்கிய திறமைகள் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இளைஞர்கள் 1ஆம் திருவிழாவுக்கு சிறப்பான ஒரு கச்சேரி வச்சுருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நார்மலாக கச்சேரி எந்த ஊரில் பார்த்தாலும் பணம் பிரிச்சாக்கி அது கணக்கு வராது, ஒன்றும் வராது. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ₹1 கூட வீணடிக்காமல் இவ்வளோ ரூபா மீதி இருக்குது, 10ஆம் திருவிழாவுக்கு பண்ணுவோமான்னு கேட்டாங்க. நம்ம 10ஆம் திருவிழாவுக்கு இப்போ பண்ணுறதில்ல, அதனால் நம்ம அடுத்த நாள் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னதுனால மீண்டும் கொஞ்சம் பணம் பிரித்து சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு தந்திருக்காங்க. அவர்களுக்கு எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற நீங்களும் கடைசி வரை நின்று ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.